Hello everyone, I am Shaktivel. I am studying Madras Christian College, Department of BSc Physical Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜியை பத்தி ஒரு few questions பார்க்க போறோம். அதுக்காக நம்ம தோழர் சிவகாந்த் முதல் படியா நம்ம கூப்பிட்டுப்போம். வெல்கம் சிவகாந்த். Please take your seat. உங்ககிட்ட ஒரு சைக்காலஜியை பத்தி ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க வந்து பயங்கரமா சொல்லலாம். ஓகேங்களா? கில்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா? குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி. அதை பத்தி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நீங்க என்ன அனுபவிச்சிருக்கீங்க அதை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா. கில்ட் குற்ற உணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கையில எல்லாருமே அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒரு கட்டத்துல அனுபவிச்சிருப்பாங்க. குற்ற உணர்ச்சி அப்படின்ற வார்த்தைக்கு நானும் பல அது போல ஒரு செயல்ல நானும் சந்திச்சிருக்கேன். அது எப்படின்னா, நம்ம ஒரு செயலை வந்து மற்றவங்களுக்கு நம்ம எதிரில் இருக்கிற பர்சனுக்கு ஒரு குட் ஃபைத்னால நம்ம வந்து ஒரு செயலை செய்வோம். குட் ஃபைத்னா ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல இன்டென்ஷன்ல நம்ம வந்து ஒரு செயலை செய்வோம். ஆனா அந்த செயல் வந்து ஆப்போசிட்ல இருக்க பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு தவறுதலா புரிஞ்சுப்பாங்க. தவறுதலா புரிஞ்சுக்காங்க மீன்ஸ், ஏதோ நம்ம ஒரு உடற்பயிற்சி நம்ம எல்லாம் வந்து உடற்பயிற்சி செய்யறோம், நம்ம வந்து எடையை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நண்பர்களா சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது, அந்த ஒரு குழுவுல ஒரு பெண் இருக்கும் பொழுது, அப்ப எல்லாரும் வந்து உங்களோட வெயிட்ட உங்களோட எடையை சொல்லுங்க அப்படின்னு ஒரு குட் ஃபைத்னால நம்ம கேட்போம். ஆனா அதுல இருந்து ஒரு பெண் என்னன்னா, என்னோட எடையை கேட்கறீன்னு சொல்லிட்டு அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. நம்ம ஒரு குட் ஃபைத்னால ஒரு விஷயத்த சொல்றோம், ஆனா ஆப்போசிட் பர்சன் அது தவறுதலா எடுத்துப்பாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், நம்ம திரும்பவும் நம்மளுடைய அறைக்கு சென்ற பொழுது நம்ம கேட்டது நம்ம தவறுதலா இருக்குமோ இல்ல சரியா இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளேயே நிறைய ஓவர் திங்கிங், அதாவது அதிகமா யோசிச்சு நம்மளவே நம்ம ஒரு கில்ட்டுக்கு தள்ளிடுவோம். ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி மாறிடும். அது என்ன இருக்காது, நம்ம குட் ஃபைத்தை தான் பண்ணோம், ஆனா அது ஒரு குற்ற உணர்ச்சியா மாறிடும். இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க சொல்றது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இதுவாதான் நான் ஒரு ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை. அதை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க ஏதாச்சும் முயற்சி செஞ்சிருக்கீங்களா? இது வரைக்கும் எதுவும் பண்ணல. அது என்னால ஸ்டாப் பண்ண முடியல. அது அப்படியே போயிட்டு தான் இருக்கு. ஓகே, அது சில டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருக்குங்களா? எனக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்யறது, புத்தகம் வாசிப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் அடிக்கடிக்கு நான் பிடிச்ச விஷயம் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க டைரி எழுதுவேன். ஓகே, அந்த மாதிரி நீங்க சிந்தனைகள் நீங்க அதை பத்தி ஓவர் திங்க் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அது அந்த வழியில ட்ராக் மாத்தி நீங்க போறது ஒரு நல்ல வழியா இருக்கும். தற்போதைய இருக்குது. பட் நீங்க நிரந்தர சொல்யூஷன்னா நீங்க அவங்க கிட்டே சொல்லலாம். இது வந்து நான் இந்த நோக்கத்துக்காக தான் சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்டே சொன்னீங்கன்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து இந்த நீங்க ஓவர் திங்கிங் இல்லாம இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த விஷயம் இல்லை, எல்லா விஷயத்தையும் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாம். ஓகேங்களா? உங்க டைம் யூஸ்ஃபுல் டைமா எனக்கு ஒதுக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நம்ம அடுத்தபடியா இன்னொரு கேள்வி இன்னொரு நண்பர்கிட்ட கேட்போம். அதுக்காக நம்ம நண்பர் தோழர் ஹரியை நம்ம இன்வைட் பண்ணிப்போம். வாங்க ஹரி. வெல்கம். சைக்காலஜிகளை பத்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க சொல்லலாம். அக்செப்டன்ஸ்னா என்னன்னு தெரியுங்களா? ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. அதை பத்தி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லலாம். அக்செப்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மற்றவங்க சொல்றது நமக்கு ஏற்றுக்கிறது, அது நல்லதோ கெட்டதோ ஏற்றுக்கொள்வது. இப்போ என் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி. சில விஷயம் எனக்கு பிடிக்கலனாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னை பத்தி யாராவது வேற எதாவது நினைப்பாங்களோ, முடியாதுன்னு சொன்னா என்னை பத்தி யாராவது தப்பா நினைப்பாங்களோ, இல்லை இப்படி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றதுனால நான் நிறைய விஷயத்துல அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு பிடிக்கலனாலுமே அக்செப்ட் பண்ணி சரி நான் பண்றேன்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி என்ன பண்றது, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகும், இதை நான் ஒரு வேலை நோ சொல்லியிருக்கலாமா, வேண்டாம் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கு.
ஓகே, அதனால உங்களுக்கு ஒரு கில்ட்டான ஃபீல் வந்து சில டைம்ல பின்னாடி இருந்திருக்கு. கண்டிப்பா. ஓகே, அதனால உங்களுக்கு நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க லைஃப் கொஞ்சம் ஃபியூஸாக போகும். கண்டிப்பா. நீங்க அந்த யாரும் சொன்னாலே ஏத்துக்கிறது பாத்தீங்களா, அது முதல்ல நீங்க தவிர்க்கணும். அவன் யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அவங்க உங்களுக்கு பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு வேணும்னா அது நோன் நீங்க அவங்க கிட்ட தாராளமா சொல்லலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்க சொல்லி பழகுங்க. அப்போ உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்ல, அக்செப்டன்ஸ் நம்ம எதுக்கு தேவையோ நமக்கு தேவையா இருக்கிறத நம்ம அக்செப்டன்ஸ் சொல்லலாம். ஓகேவா, அதை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் ஃபியூஸ்ஃபுல்லா போகும். ஓகேங்களா, நீங்க இந்த உங்க பொண்ணான நேரத்தை இங்க செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங். கண்டிப்பா. தேங்க்யூ. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ரிசல்ட் நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு கேள்வி சைக்காலஜிக்கலா கேட்கறதுக்காக நம்ம இன்னொரு நண்பரை தோழரை நம்ம கூப்பிடுவோம். வாங்க சண்முகம். நம்ம இன்னைக்கு ஒரு சைக்காலஜிக்கலா உங்ககிட்ட ஒரு கேள்வி அவங்க கேட்க போறோம். அதை நீங்க உங்க பார்வையில இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். உங்க பாயிண்ட் இருந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்க சொல்லலாம். எப்பத்தி மீன்ஸ் அலட்சியப்படுத்துதல். அந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல அலட்சியப்படுத்தி நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? நிறையவே இருக்கு. உதாரணமாக நான் வந்து நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப அலட்சியமா இருக்கிறேன். உதாரணமா சொல்ல போனா என்னுடைய இன்ஸ்டியூட் நான் இப்போ படிக்க போறேன். அந்த இன்ஸ்டியூட் வந்து எனக்கு 9 மணிக்கு கிளாஸ்னா நான் வந்து சரி 9 மணிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு 8:30 மணிக்கு மேலே 8:45 அப்படிதான் இங்கிட்டே கிளம்புவேன். ஆனால் போகிற வழியில் டிராஃபிக்கு நான் போய் சேரத்துக்கே எப்படி இருந்தாலும் லேட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சில அலட்சியம் இருக்குது. அதே போல் நான் படிக்கிற விஷயத்தில் வந்து சரி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலம் தாழ்த்துவேன். அந்த மாதிரி ஒரு சில அலட்சியம் வந்து என்கிட்ட இருக்குது. அதை வந்து மாற்றிக்கணும். அதுக்கான வேலைகள் நானும் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் மீண்டும் எனக்கு வந்து அதுதான் நான் அலட்சியப்படுத்திட்டு தான் இருக்கேன். நீங்க அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நீங்க சொன்னீங்க 9 மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 9 மணிக்கு போகணுன்றப்போ நீங்க ப்ராப்பரா நீங்க இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல நீங்க கிளம்புறீங்க. நீங்க பிஃபோரா ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும்போது கிளம்புறீங்கன்னா உங்க ஒரு போகும்போது டிராஃபிக் இருக்கும்போது நீங்க பொறுமையாகவும் போகலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீ மைண்டோட நீங்க போயிட்டு அந்த டைமுக்கு சேரலாம். அந்த டைம் போயிட்டு நீங்க பஞ்சுவாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு டைம் நினைச்சுக்கலாம். ஒரு நீங்க அந்த டைமுக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். நம்ம கரெக்டான டைமுக்கு போனோம்னா அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு லேட்டா போனா யார் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயக்கத்தோடய இருப்போம். அந்த தயக்கம் இல்லாம நம்ம ஃப்ரீயா போயிட்டு நம்ம வேலையை நம்ம ஈஸியா செய்யலாம். அது நம்ம இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ரொட்டீன் நம்ம டெய்லி லைஃப்ல நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லா போகும் லைஃப். அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நிறைய தெரிய வரும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் கமிங். நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் பயன்படுத்தி பார்க்குறேன். எனக்கு நல்ல ரிசல்ட் தரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சஜஷனுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு கேள்வி கேட்கறதுக்காக நம்ம நெருங்கிய நண்பர் தோழர் சரவணன் நம்ம இன்வைட் பண்ணிப்போம். வாங்க சரவணன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். சைக்காலஜிகளை பத்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலான்னு இருக்கேன். அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்ன நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் இங்க ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஷேம், அவமானம், அதை பத்தி நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து என்ன நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, உங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மக்களுக்காக சொல்ல முடியுங்களா? அவமானம் அதாவது ஷேம். நம்ம வாழ்க்கையில அவமானப்படாம யாரும் இருந்தது இல்லை. அவமானம்னு அது வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த அதாவது நம்ம எக்ஸாம் வரையா போனாலே நம்ம இருக்கிறதுலே நம்ம தான் கம்மியான மார்க் எடுத்து ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க. நம்ம மார்க் ஷீட் பாக்குறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட மார்க் க்ரோத்திங் வந்து வேற கொஞ்சம் ஹையா இருக்கும், 6 பாஸ்ல இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஃபெயிலோ ரொம்ப லோ மார்க்லோ இருக்கப்ப நமக்கு என்ன தோணும், நம்ம ஒரு மாதிரி இருக்கு, அவங்க 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 மார்க்குக்கு கம்பேர் பண்றப்ப நம்ம மார்க் கம்மியா இருக்கு. ஸோ அந்த அந்த ஒரு பேட் ஃபீல் நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்க அந்த அனுபவத்தை நீங்க வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ
ஷேம் நீங்க அந்த கம்மியான மார்க் எடுக்கிறத மற்றவங்க என்ன நினைப்பான் அப்படின்றத நீங்க ஷேமா நினைக்கிறீங்க. பட் நீங்க அவங்க என்ன மற்றவங்களுக்காக நீங்க இது பண்ணலாம். நீங்க காசு கட்டி படிக்கிறீங்க, நீங்க அதுக்கான ஒரு உழைப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா வரும். நீங்க அடுத்தவங்க என்ன நினைக்கிறான், நம்ம அவனுக்காக நம்ம எதுவும் நம்ம வாழ போறதில்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கணும். அதனால நீங்க எதை பார்த்து அவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு நீங்க மனம் வந்தீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டெப் முன்னேற முடியாது. நீங்க உங்களுக்காக நீங்க ஒரு நோக்கத்தோட இந்த இதுக்கு வந்திருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நோக்கத்தோட செய்வீங்க. அது அவன் என்ன நினைப்பான், மத்தவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த நோக்கம் உங்களுக்கு வந்து முழுமையை அடையாது. நீங்க என்ன நோக்கத்தோட வந்தீங்களோ நீங்க அந்த நோக்கத்தை நோக்கி பயணிச்சே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி கண்டிப்பா வரும். அதுக்காக நீங்க ஃபுல் எஃபர்ட் நீங்க போடணும். ஓகேங்களா? அதை நீங்க போட்டீங்கன்னா உங்களோட கண்டிப்பா 100% நீங்க எஃபர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 200% உங்களுக்கு வந்து அது சக்சஸா வரும். ஓகேங்களா? அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓவர் திங் எல்லாம் நீங்க வராம, இந்த ஷேம்னஸ்ன்றத வராம நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க என்ன அப்சர்வ் அதுல என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றதை நீங்க அதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நீங்க ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? இல்ல, இந்த விஷயம் வந்து நீங்க சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, நீங்க அந்த சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என் லைஃப்ல. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நீங்க சொல்ற சின்ன சின்ன தாட்டை வந்து என் வாழ்க்கையில நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். எனக்காக இதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் சக்திவேல். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம இன்னொரு சைக்காலஜிக்கல் கேள்வியை கேட்கறதுக்காக நம்ம நண்பர் சபித் குமாரை நம்ம இன்வைட் பண்ணிப்போம். வாங்க சபித் குமார், வெல்கம் டு மை ஷோ. டேக் யுவர் சீட். பார்க்கவே கொஞ்சம் தினசா இருக்கீங்க. நான் இங்க உங்ககிட்ட சைக்காலஜியை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். அது உங்களுடைய பார்வையில நீங்க என்ன அதை அனுபவிச்சிருக்கீங்க, நீங்க என்ன பார்த்திருக்கீங்க இந்த ஒரு சமூகத்துல இருந்து நீங்க பகிரலாம். ஒரு உங்க மைண்ட் செட்ல இருந்து என்ன நீங்க பகிர்றீங்களோ பகிரலாம். காதல், லவ், அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி உங்களோட பார்வையில ஒரு 4 வார்த்தைகள் மக்களுக்கு சொல்லுங்க. ஓகே, காதல்ன்றது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு காதல் மட்டும் அது காதல் கிடையாது. ஓகே, நம்மளுக்கு யாருக்கோ பிடிச்சிருந்து நம்ம பண்ணா கூட அது லவ்ல தான் வந்து சேரும். ஓகே, நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு பிடிக்கல. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க, அது லவ்ல தான் விளையாடுறீங்க, பிடிச்சதுனால தானே போய் விளையாடுறீங்க. அது நீங்க ஆனா நிறைய பேர் இங்க எல்லாம் பாக்குறது என்னன்னா லவ்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற இதுதான் வந்து லவ்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அம்மா அப்பா யார் மேல இருக்கிறது அது அன்பு தான். மீன் லவ்னு தானே சொல்றோம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா மேல வைக்கிறதோ லவ் தான் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசானது. நீங்க ஒரு 10% லவ் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய அன்பு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அதனால தொடர்ச்சியா நீங்க வந்து எல்லாருமே அன்பு வச்சுட்டே இருங்க. உங்களை அன்பா செழிப்பா இருக்கும் உங்க லைஃப். ஓகேங்களா? ரொம்ப என்னோட பொண்ணான நேரத்தை எனக்கு செலவழித்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங்.